அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கண்டென்ட் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்ட் படம், ஒரு பக்கம் வந்து மாஸ் ஆக்ஷன்றாங்க. இப்போ நாங்கள் வந்து இதில் இந்த படத்தில் என்ன மெயினாக இது பண்ணியிருக்கோன்னா, ஒரு நல்ல ஒரு கதையம்சம் கண்டென்ட் இருக்கணும், அதே போல் ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்றைக்கி உள்ள ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது ஒரு சிறப்பான படமாக இருக்குது. எங்கள் படக்குழுவும் சரி, நானும் சரி, இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே சந்தோஷமும் அதே சாட்டிஸ்ஃபைடும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா துறையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தனிநபர் வெற்றி இல்லை, ஒரு படம் வெற்றி அடைகிறது ஒரு தனிநபர் வெற்றி இல்லை. அதாவது சினிமா தொழில் இன்றைக்கி வந்து பலாயிரம் தொழிலாளர் இருக்காங்க. இந்த பக்கம் தேட்டரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் பலாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு படமும் நான் வெற்றி அடையணும்னு நினைப்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பலாயிரம் தொழிலாளர்கள் வந்து இப்போ சினிமா துறை கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்குது. இன்றைக்கி பலாயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் குறையுது, புதுசாக வர்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பு ஒழுங்கான முறையில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் எப்போவுமே நினைப்பேன், அதில் இருக்கிற எல்லா படங்களுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பேன். அதே போல் பத்திரிகையாளர்களை நீங்களும் இந்த சினிமா துறை வளர்கிறதுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டையும், அது சினிமா துறை மறுபடியும் எழுச்சி பெறதுக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் வேணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தினுடைய சிங்கிள் வந்து வர்ற 14ஆம் தேதி காதலர் தினத்தன்றி முதல்ல இதை வெளியிடுறோம், முதல் சிங்கிளை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி வந்து கிளிம்ஸ் வெளியிடுறோம். அது இதே போல் ஒரு பவர்ஃபுல், இதோட பவர்ஃபுல் பேக்கடாக இருக்கும். அது நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க. அடுத்தது இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும். அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ப்ரெஸ்ஸு உங்கள் முன்னாடி தான் எல்லா இதுவும் நடத்துவோம். உங்கள் எல்லாருக்கும் இப்போவே உங்களுக்கு இன்விடேஷன் பண்ணிடுறேன். எல்லோரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக செய்யணும்னு இப்போவே வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவில் ரசிகர்களாகட்டும், அதில் நடித்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதே போல் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் கலந்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து படத்துக்கான ப்ரொமோஷன் உங்கள் மீடியா உங்கள் கூட தான் இணைந்து செயல்பட போகிறோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.